இப்படத்திற்கான கதை வசனத்தை எழுதியிருப்பார்கள். எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாகவும் சரோஜா தேவி அவர்கள் கதாநாயகியாகவும் நடித்திருந்தார்கள். இப்படத்தின் கதையானது கம் செப்டம்பர் என்ற ஆங்கில படத்தின் கதையை தழுவியது. ஏவிஎம் நிறுவனம் அந்த காலத்தில் கதையை தேர்ந்தெடுத்த பிறகுதான் கதாநாயகனை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இந்த படத்திற்கு மட்டும்தான் கதாநாயகனுக்காக கதையை தேர்ந்தெடுத்தார்களாம். ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் இப்படத்தின் காட்சி அமைப்புகளை மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் அமைத்திருப்பார். இப்படத்தின் கதை சிம்லாவில் நடப்பது போல அமைந்திருக்கும். ஆனால் பெரும்பாலான காட்சிகள் ஊட்டியில் தான் படமாக்கப்பட்டது. படத்தின் வெற்றி விழாவின் போது எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தின் வெற்றிக்கு முழுக்க முழுக்க இயக்குனர் தான் காரணம். என்னுடைய படங்களிலேயே அன்பேவா ஒரு டிஃபரண்ட் பிக்சர் என்று கூறினாராம். அது மட்டுமில்ல, இந்த படத்தின் விமர்சனம் ஆனந்த விகடன் பத்திரிகையில் வெளிவந்திருந்த போது படம் மிகுந்த நீளம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. மயிரின் தோகையும் நீளம்தான், அதற்காக அதை விட்டுவிட முடியுமா என்று நயமாக எழுதியிருந்தார் சாவி அவர்கள். இந்த படத்துக்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருந்தாங்க. இவங்களோட இசையில ஒரு அழகான பாடலை பார்க்கலாம். நாடோடி போக வேண்டும் ஓடோடி, வாயாடி போக வைப்பம் போராடி. நாடோடி போக வேண்டும் ஓடோடி, வாயாடி போக வைப்பம் போராடி. வச்சா குடுமி அடிச்சா மொட்டை எல்லாம் எங்கள் கையிலே, பிடிச்சா பைத்தியம் முடிச்சா வைத்தியம் எல்லாம் எங்கள் பையிலே. மந்திரவாதி தந்திரவாதி யந்திரவாதி என்ற ஜாதி எங்களோடு போட்டி போடவா. நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டமாடவா. ஹே, எந்த ஊர் என்ன பேர், எந்த காலேஜ் என்ன குரூப், குவிஸ் டான்ஸ் தெரியுமா, டெஸ்ட் மேட்ச் புரியுமா. ஆட்டமாடி வழக்கமா பாட்டு பாடி பழக்கமா, கவிஞனா ரசிகனா கம்பனா கொம்பனா நீ. நடையிலே புயலை பார் செயலிலே, புரியும் பார் முடிவிலே. விரட்டினால் முடியுமா, மிரட்டினால் படியுமா.
உள்ள நாடுகளில் என் கண்கள் படாத இடமில்லை. உங்களை போலே கும்பலும் கூச்சலும் பார்வையில் இதுவரை படவில்லை. புலியை பார் நடையிலே, புயலை பார் செயலிலே, புரியும் பார் முடிவிலே. விரட்டினால் முடியுமா, விரட்டினால் படியுமா? உங்கள் ஊர் எந்த ஊர்? அந்த ஊர் எனது ஊர். நான் யார் தெரியுமா? எடுத்து சொன்னால் புரியுமா? கண்ணெடுத்து பாருங்கள், காதெடுத்து கேளுங்கள். நல்லவர்க்கு நல்லவன், கெட்டவர்க்கு கெட்டவன் நான். ட்விஸ்ட் டான்ஸ் பாருங்கள். ட்விஸ்ட் டான்ஸ் பாருங்கள். டெஸ்ட் மேட்ச் பாருங்கள். நானும் அன்று மாணவன், நானும் கற்று தெரிந்தவன், பறவை போல் பறந்தவன், கவலைகள் மறந்தவன் நான். ஹே நாடோடி போக வேண்டும் ஓடோடி, வே வாயாடி.